வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு அப்டேட்டு, நிறைய பேர் வந்து எப்போ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு அப்டேட்டு. எல்லா பிராண்டுமே வந்து ஈவி மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ சுசுகியும் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. சுசுகியில் அதிகமாக வந்து சேல் ஆகக்கூடிய ஒரு ப்ரீமியம் டச்சில் இருக்கக்கூடிய ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஈவி மாடல் வந்துருச்சு. ஸோ அதான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஒரு பெட்ரோல் ஆக்சஸும் ஒரு எலக்ட்ரிக் ஆக்சஸும் வந்து சேமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து டிசைன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. இன்னுமே வந்து ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்து நமக்கு வந்து ஈவி வந்து மாறி இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆக்சஸ் ஈவி எவ்வளோ டாப் ஸ்பீடு போகும், எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்கும், ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் நமக்கு வந்து டைம் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாக் அரவுண்ட் நம்ம வந்து பார்த்துருவோம். இந்த வாக் அரவுண்டில் இப்போ நார்மலாக டிசைன் வந்து எப்படி மாறி இருக்குங்கிறத நம்ம வந்து பெட்ரோல் ஸ்கூட்டரோட வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பெட்ரோல் ஸ்கூட்டரும் வந்து இருக்குது, நமக்கு வந்து ஈவியும் வந்து இருக்குது. ஸோ அந்த ஃப்ரண்ட்டு பார்த்திங்க அப்படின்னாலே ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து டோட்டலாக நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் வந்து மேலே வந்து நமக்கு வந்து லைட்ஸ் வந்து வருது. பேனல் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு ஆங்குலராக வந்து பேனல் வந்து இல்லை, ஓரளவு ஸ்ட்ரைட்டாக தான் வந்து வருது. பட் அதுவே ஈவியில் பார்த்திங்க அப்படின்னா மேலே இருந்த லைட்டை கீழே கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேனலே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வைடாக தெரியுது பாருங்கள். இந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் அகலமாக கொடுத்துருக்காங்க. லைட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக இருக்கிறத விட இதில் வந்து இன்னும் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்னுமே நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கிரே கலரில் ஒரு டுவெல் டோன் கலரில் வந்து வருது. ஒரு நார்மல் பெட்ரோல் மாடல் வந்து சிங்கிள் டோனில் வரும். பட் இப்போ இந்த ஈவி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டுவெல் டோனில் வருது. ஸோ இது வந்து க்ரீனு ப்ளஸ் வந்து கிரே, இந்த ரெண்டு கலர் காம்பினேஷனில் வருது. அதில் நமக்கு வந்து சென்டர்லேயும் நமக்கு வந்து லைட் வந்து கொடுத்துருக்காங்க, டிஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்லைட்டு மவுண்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. ஒரு நம்ம கார்ட்டூன்ஸ்லாம் வந்து பார்க்குறப்ப ஒரு ஹீரோ வரார் அப்படின்னா அவருடைய ஹெல்மெட், அவருடைய ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆங்குலராக இருக்கிற மாதிரி, நார்மல் ஆக்சஸில் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னா இது கொஞ்சம் ஆங்குலராக வர மாதிரி ஓவரால் அந்த டிசைனே வந்து ஆங்குலராக கொடுத்துருக்காங்க. ரெண்டு டுவெல் டோன் ஃபினிஷில் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே நமக்கு அந்த இன்டீரியர் பேனல்லாம் வந்தோம் அப்படின்னா அது வந்து நார்மல் பெட்ரோலில் பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட்டாக வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு டுவெல் டோனில் கலரில் வந்து இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே ஒரு ரிச் லுக்கில் வந்து நமக்கு இருக்கும். ஸோ பெட்ரோலில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, நமக்கு வந்து கன்சோல் வந்து சென்டராக இருக்குது, சுற்றிலும் வந்து ஒரு கலர் வந்து வருது. மிரர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா குரோம் ஃபினிஷில் கொடுப்பாங்க, ரெட் கலரில் வந்து கில் ஸ்விட்ச் வந்து இருக்கும். ஸோ பெட்ரோல் மாடலில் இந்த இன்டீரியர் லுக் வந்து செம்ம அல்டிமேட்டாக வந்து கொடுத்தாங்க. பட் ஈவி அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் இந்த இடத்துல அந்த இன்டீரியர் லுக் வந்து மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து மிரர்ஸ் வந்து குரோம் ஃபினிஷ் வரல, நார்மல் மிரர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து சுசுகி வந்து எத்தனை மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, எவ்வளோ வேரியண்ட் வரப்போகுதுன்னு தெரியல. இந்த ஒரு மாடல் மட்டும் நமக்கு வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்க்குறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் வந்து வருது. ஸோ இது வந்து கிரே, இது வந்து பிளாக்கு, ஏதோ ஒரு ஓல்டு மாடல் மாதிரி தான் நமக்கு வந்து தெரியுது. பெருசாக இந்த இன்டீரியர் ஃப்ரண்ட் லுக்கு இருக்கிற அளவுக்கு இந்த இன்டீரியர் பேனல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ரிச் லுக் வந்து கொடுக்கல நம்ம பெட்ரோலோட கம்பேர் பண்ணும்பொழுது. சீட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ சீட்டு வந்து ஈவியில் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு மாதிரி நமக்கு ஆஷ் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டு எப்போதுமே ஆக்சஸ் நமக்கு வந்து தெரியும், நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டு, ஒரு 2 பேர் வந்து நல்லா தாராளமாக வந்து போகலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சீட்டோட கலருமே நமக்கு வந்து நல்லாயிருக்கு. பாடி கலர்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிராப் ரயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரோல் மாடலில் மேபி சேஞ்ச் ஆகும், ஒரு கிராப் ரயில் வேறு கலரில் கொடுப்பாங்க. பட் ஈவியில் பார்த்திங்க அப்படின்னா பாடி கலர்லேயே நமக்கு வந்து வருது. ஸோ இதுவுமே நமக்கு வந்து நல்லாயிருக்கு. ஸோ இந்த கலர் பெயிண்ட் ஸ்கீம்லாம் நம்ம வந்து எந்த குறையும் வந்து சொல்லிட முடியாது, அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் பேனலுமே வந்து ஈவி மாடலில் நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இந்த க்ளவ் பாக்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக மாறி இருக்குது. ஸோ அது வந்து டெப்த்தாக போகுது. பட் இருந்தாலும் வந்து ரன்னிங்கில் நம்ம வந்து ஒரு திங்ஸை வைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் உள்ளடங்காக கொடுத்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காங்க. ஸோ இந்த ஏரியா தான் நமக்கு வந்து சார்ஜிங் போர்ட் இருக்கும். ஸோ நம்ம எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம்னா ஜஸ்ட்டு வந்து ப்ரெஸ் பண்ணி ரைட் சைடு மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே தான் நமக்கு வந்து சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸோ ஈஸியாக நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்னலில் வரக்கூடிய அந்த க்ளவ் பாக்ஸு இந்த டிசைனும் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோலோட கம்பேர் பண்ணுறப்ப ஈவியில் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. எலக்ட்ரிக் ஆக்சஸில் பார்த்திங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து செக் பண்ணிடுவோம். ஸோ ஓரளவு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேஷியஸாக தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட், ஓரளவு வந்து ஒரு மாட்ரேட் ஷேப்பில் இருக்க ஹெல்மெட் வந்து வைக்கலாம், ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் தாராளமாக வைக்கலாம். ஸோ ஓரளவு நல்ல டெப்த்தாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அதேமாதிரி நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சீட்டை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா கையில் பிடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாக் ஆகிடும். ஸோ லாக்கை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அகைன் நம்ம வந்து மூவ் பண்ணி கொண்டு வர லாக் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ பூட் ஸ்பேஸ் நல்லாவே பூட் ஸ்பேஸ் வந்து ஆக்சஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் ப்ரொஃபைலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஆக்சஸில் வந்து மாற்றிருக்காங்க. பெட்ரோல் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து மேலே வரும், லைட்டுமே கூட வந்து நமக்கு வந்து மேலே வரும். எல்லாமே ஒரே லைனில் வந்து வர மாதிரி இருக்கும்.
பட் இதில் வந்து பேனல் கொஞ்சம் கீழே கொண்டு வந்து லைட்டை கீழே இறக்கியிருக்காங்க. டிசைனும் கொஞ்சம் ட்ரெண்டியாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து வருது, ஒரே லைனில் சிங்கிள் லைனில் நமக்கு வந்து வரல. ஸோ அந்த ரியர் ப்ரொஃபைலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ்லாம் நமக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து 3D பேட்சிங் கொடுத்துருக்காங்க, இ ஆக்சஸ் அப்படின்னு வந்து வருது. அதேமாதிரி அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டைலிஷான அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் மாடலோட கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக்கில் செம்மையாக வந்துருக்கு. இந்த பேனலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அது வந்து பெட்ரோலில் நமக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்லோப் வந்து வராது. பட் எலக்ட்ரிக்கில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லோப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு நம்ம ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம காலை வந்து இங்கே ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கால் வலிக்குது, வயசானவங்க ஓட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் காலை நம்ம வந்து ரெஸ்ட் பண்ணலாம். சேம் டைம் வந்து இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து பெட்ரோலில் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃப்ளோர் போர்டு ஏரியா நல்லா சௌகரியமாக உட்காந்து ஓட்டலாம். பட் எலக்ட்ரிக்கில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காம்பாக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த சைடு ப்ரொஃபைல் வந்து காலையில் ரெஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் வந்து 71 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து டாப் ஸ்பீடு வந்து போகுங்க. ரேஞ்ச் வந்து 95 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்சு போகும்னு சொல்லியிருக்காங்க. லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ LFP அப்படிங்கிறது இப்போ வந்து அட்வான்ஸாக இருக்குது. அதுலேயும் வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு போர்ட்டபுள் பேட்டரி வந்து நமக்கு வந்து கொடுக்கல. ஒரு 0லேருந்து 100% வரைக்கும் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 6 மணி நேரம் 42 நிமிஷம் டைம் வந்து எடுத்துக்குது. இதுலேயும் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் நம்ம கொடுக்குறாங்க. 2 மணி நேரம் 12 நிமிஷத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலமாக 100% வந்து சார்ஜ் வந்து ஆயிரும். வெயிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் தான், 122 கிலோ வெயிட் வந்து வரும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு யாருக்கான மாடல் அப்படின்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகிறவங்களுக்கு தான். ஏன்னா வந்து ரேஞ்ச் வந்து 95 அவங்க சொல்கிறாங்க. பட் அது வந்து நம்ம ஃபுல் ஸ்பீடில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரேஞ்ச் கிடைக்கிறது கஷ்டம். மேபி நம்ம வந்து ஒரு 70-75+ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ ஓரளவுக்கு ஸ்பீடும் பார்த்திங்க அப்படின்னா 71 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறவங்க ஒரு நாளைக்கு வந்து அதிக தூரம் போகாதவங்களுக்கு இது வந்து ஏற்ற ஒன்றா வந்துருக்கலாம். மேபி இதை வந்து இதோட டாப் மாடலாக இல்லை இதோட அப்டேட் வந்து வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் லாங் ரேஞ்ச் போகிற மாதிரி வந்து பேட்டரி அதுக்கேற்ற மாதிரி வந்து மோட்டார் ஸ்பெக்லாம் வந்து சுசுகி வந்து கொடுப்பாங்க. இப்போதைக்கு வந்து ப்ரைஸ்லாம் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ ஓவராலாக டிசைன் மட்டும் வந்து செமையாக நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. சும்மா கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி கொடுக்காம நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ டிசைன் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, பெட்ரோல் மாடலும் பார்த்தீங்க, எலக்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.